வெல்கம் டு மக்கு ஸ்டோரிஸ் மக்களே. போன எபிசோடில் நிலா வேலையை விட்டு போயிட்டா. டீனு தனியாக தான் இருந்தான். வாங்க டீனு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். மக்கு ஸ்டோரிஸ்குள்ளே போவோம். டீனு எப்பயும் போல் ஆஃபீஸ் வந்தால் தனியாக தான் இருந்தாள். ட்ரெயினர் கிளாஸ் எடுக்கும்போது தனியாக தான் இருந்தாள். டீனு நிலா வேற இல்லை, இனிமேல் நம்ம யார் கூட பேசுவோம், இந்த ஆஃபீஸ்க்கு வரும்போதே நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். கிடைச்ச ஃப்ரெண்டும் இப்போ வேலையை விட்டு போயிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிரேக் பண்ணாலும் தனியாக தான் போகணும், வாஷ்ரூம் பண்ணாலும் தனியாக தான் போகணும், லஞ்சும் தனியாக தான் போகணும் போல், நமக்கு தனியாக தான் இருக்கணும் போல், என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறான். டீனு தனியாக கேன்டீன் போனான். அங்கே மீனுவும் ராஜ்குருவியும் இருந்தாங்க. டீனு தனியாக இருக்கிறத மீனு பார்த்தா. பிரேக் முடிஞ்சதும் எல்லாரும் ஆஃபீஸ் போனாங்க. டீனு தனியாக இருக்கிறத பார்த்து மீனு யோசிச்சு, இவ தனியாகவே இருக்கா பாவம் அப்படின்னு நினச்சிருப்பா போல். பார்த்துட்டே இருந்தா ரொம்ப நேரம் டீனுவை. சடனாக போய் டீனு விட்டா, ஹாய் டீனு, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி பேசுகிறா. டீனுக்கு ஒரே ஷாக். இவன் நம்மகிட்ட பேசுகிறாளா அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்க்குறா. வந்து பக்கத்தில் உட்காந்தா. ஹாய் மீனு அப்படின்னு இவளும் சொல்கிறா. என்ன தனியாகவே இருக்க, எங்கள் கூட்டலாம் பேச மாட்டியான்னு கேட்குறா. அப்படிலாம் இல்லை, பேசுவோம் நீ அப்படின்னு இவ சொல்கிறா. சரி இனிமேல் நம்ம ஒன்றாவே இருப்போம் அப்படின்ட்டு 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டு இருந்தாங்க. லஞ்ச்லேயும் நீ எங்கள் கூட வா, நீ தனியாக போய் உட்கார வேணாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ டீனு நினைக்கிறா, நம்ம இவ்வளோ ரொம்ப தப்பாக நினச்சிட்டுமே, சீன் போடுவா அப்படின்னு நினச்சோம், ரொம்ப எவ்வளோ நல்லா பேசுகிறா, சரி இதுக்கு தான் நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணவே கூடாது அப்படின்னு நினைக்கிறா. மீனுவும் நினைக்கிறா, இவள் பேசுனா பேசுவாளா அப்படின்னு சொல்லி நம்மளும் நினச்சோம், பேசணும் நல்லா தானே பேசுகிறா, நம்மளும் இவ்வளோ தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அவளும் நினைக்கிறா. ட்ரைனிங் முடிஞ்சது, 2 பேரும் லஞ்ச் பண்ணாங்க. லஞ்சில் 2 பேரும் ஒன்றாக்கு வந்து சாப்பிட்டு இருந்தாங்க. 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டாங்க. இப்போ எங்கே போனாலும் மீனுவும் டீனுவும் ஒன்றா போகிறாங்க. இவங்க 2 பேரும் பயங்கரமாக க்ளோஸ் ஆகிட்டாங்க. டீனு ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. கடைசியில் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கிடச்சிட்டாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி மொக்க ஸ்டோரிஸ் பார்க்க மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.